கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமி உண்டாக்கின எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மாலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் இந்த மாலை பொழுதிலும் நீர் எங்களோடு கூட பேசுங்க. இந்த வேதத்தினுடைய காரியங்களை கற்றுக்கொள்ள, வேதத்தின் மகத்துவங்களை ஆராய்ந்து பார்க்க தேவாவியானவர் நீர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் உம்முடைய அன்பு கரங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும். இந்த நாளிலும் உடைய நாம் மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, ஜனங்களுக்கு இதை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஞானத்தையும் கிருபையும் தந்து நடத்துங்க. இயேசுவின் மூலமாய் கேட்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சரி, ஆரம்பிக்கும்னா சின்ன கேள்வி, சரியா? அது பைபிள் ஸ்டடிங்கிறதுனால சின்ன, ஏன்னா பெரிய கூட்டமாக இருந்தால் கேட்க முடியாது, சின்ன கூட்டமாக இருக்கிறதுனால நம்ம கேட்கலாம். பதில் சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பரிசு வாங்கி கொடுத்துருவேன், சரிங்களா? 1 கொரிந்தியர் படிக்கிறோம், ஈஸியாக தான் இருக்கும், சரிங்களா? ஏன்னா தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ 1 கொரிந்தியர் நம்ம பைபிள் ஸ்டடி நம்ம ஸ்டார்ட் பண்ணி படிச்சுக்கிட்டே இருக்கோம். சரி, இந்த 1 கொரிந்தியர் சபையை ஆரம்பித்தது யார்? 1 கொரிந்தியர் சபையை ஆரம்பித்தது யார்? பவுல். எப்படி பவுல் சொல்கிறோம்? பவுல்லாம் ஆரம்பித்தார்னு எப்படி நம்புறது? ஆதாரம் ஏதாச்சும் சொல்லணுமே. ஆதாரத்தோடு சொல்கிறவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு. எத்தனை பேர் பவுல் தான் ஆரம்பித்தார் சொல்கிறீங்க? பவுல். சரி, பவுல் ஆரம்பித்தார்னா எப்படி ஆரம்பித்தார்? அதுக்கு ஆதாரம் பவுல் தான் ஆரம்பித்தார் அப்படிங்கிற ஏதாவது இருக்கா ரெஃபரன்ஸ்? கேட்கல, சத்தமாக பேசுங்க. விசுவாசிகள் தான் ஆரம்பித்தாங்களா? சரி, இந்த சர்ச் யார் ஆரம்பித்தது? விசுவாசி ஆரம்பித்தாங்களா, பாஸ்டர் ஆரம்பித்தாங்களா? சரி சரி, இப்போது 1 கொரிந்தியர், அந்த கொரிந்து பட்டணத்தை குறித்து வாசிக்கிறோம். இன்றைக்கி இருக்கிற அந்த கொரிந்து பட்டணம் இன்றைக்கி இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கா? அது எந்த ஊராக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இன்றைக்கி இருக்கிற அந்த 1 கொரிந்தியர் நம்ம படிக்கிறோம்ல, 1 கொரிந்தியர் இன்றைக்கி நீங்கள் பைபிள் எடுத்து வாசிக்கும் பொழுது நீங்கள் இஸ்ரவேல் அப்படின்னு படிக்கிறீங்க. இஸ்ரவேல் தேசம் இன்றைக்கி இருக்கா இல்லையா? அப்போது இந்த 1 கொரிந்து அப்படின்னு வாசிக்கும் பொழுது இந்த நிருபம் எழுதப்பட்ட சபை இப்போ இருக்கிற ஊர் என்ன ஊர் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எந்த ஊராக இருக்கணும்? ஏதாவது ஐடியா இருக்கா? தெரியல, வழக்கம். சரி, ஓகே. கொரிந்து பட்டணம் பைபிள் எழுதியிருக்கு. இன்றைக்கி அந்த கொரிந்து பட்டணம் என்ன ஊராக இருக்குது தெரியலை. சரி, நம்ம இதை ஆரம்பித்து நம்ம சில விஷயங்களை கற்றுக்கொள்வோம். இந்த 1 கொரிந்தியர் புத்தகத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை அவர் எழுதுகிறார். நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் எழுதின நடபடிகளில் 18வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது வாசிங்களேன். 18வது அதிகாரம், அங்கே பவுல் எடுக்கிறேன். அதன் பின்பு பவுல் அத்தேனே பட்டணத்தை விட்டு ஏத்தென்ஸ், இன்னைக்கு இருக்கிற அத்தனை பட்டணம் அப்படின்னா என்னது? ஏத்தென்ஸ். அந்த ஏத்தென்ஸ் பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வந்து யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிளவுதியு ராயன் கட்டளையிட்டபடியினாலே இத்தாலியாவிலிருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தானாகிய ஆக்கில்லா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாளையும் அங்கே கண்டு அவர்களிடத்திற்கு போனான். இப்படிதான் அந்த நிருபம் எழுதப்பட்டுச்சு. இது எப்போ எழுதப்பட்டது அப்படின்னா, பவுலுடைய 2வது மிஷனரி பயணத்தில் இந்த லெட்டர் எழுதுகிறாரு. இந்த லெட்டர் எழுதும் பொழுது, இந்த கொரிந்து நிருபம் எழுதும் பொழுது அவர் எபேஸில் இருந்ததாக சொல்லப்படுகிறார். எந்த பட்டணத்தில் இருக்கிறாரு? எபேசு. நீங்கள் பைபிள் ஸ்டடி படிக்கிறீங்க அப்படின்னா அப்படியே படிக்காமல் என்ன பண்ணணும், அது எங்கே எப்போ எழுதப்பட்டுச்சு, யாருக்கு எழுதுனாங்க, அதனுடைய கருத்துக்கள் என்ன என்பதை நீங்கள் ஆராய்ந்து படிக்கணும். இப்போ இன்னைக்கு இருக்கிற கொரிந்து பட்டணம் அப்படின்னு சொல்லும் பொழுது 1 கொரிந்து எழுதப்பட்ட அந்த ஊர் என்னென்னா, இன்றைக்கி இருக்க கிரீஸ் நாடு தெரியுமா? பார்த்துருக்கீங்க. இந்த ஒலிம்பிக் போட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரீஸ் அப்படின்னு வரும், சரிங்களா? அப்படி தான் நமக்கு தெரியும். அப்போ இன்றைக்கி இருக்கிற கிரீஸ் பட்டணம் தான் அந்த 1 கொரிந்தியர்னு சொல்லப்படுற கொரிந்து சபை இருந்ததான இடம்.
அப்போ தேவனுடைய பிள்ளை இன்னைக்கு நம்ம இந்த வேத பகுதியை வாசிக்கும் பொழுது இந்த 1 கொரிந்தியர் எழுதுறதுக்கு முன்பதாகவே பவுல் இன்னொரு நிருபம் எழுதப்பட்டதாக சொல்லப்படுகிறது. என்னது? 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 2 புத்தகங்கள் இருக்குல்ல, இந்த 1 கொரிந்தியருக்கு முன்பதாக இன்னொரு புக்கு எழுதினதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த புத்தகம் நம்மக்கிட்ட என்ன இல்லை, இன்னைக்கு இல்லை. அப்போது நீங்கள் இந்த வேத வசனத்தின்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 18வது அதிகாரத்தில் நீங்கள் 3ஆம் வசனம் வாசிங்களேன். அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாய் இருந்தார்கள். தானும் அந்த தொழில் செய்கிறவன் ஆனபடியினாலே அவர்களிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான். ஓய்வு நாள் தோறும் அவன் ஜெப ஆலயத்திலே சம்பாஷணை பண்ணி யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொன்னான். பாருங்க, இப்போ இந்த 1 கொரிந்தியரில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு, இதுக்கு முன்னாடி எழுதின நிருபத்தை, இந்த கொரிந்து பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம் அப்படின்னு முதல்ல என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். இந்த கொரிந்து பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த ஏத்தேன்ஸ் அப்படின்னு சொல்கிறோமா, அந்த ஏத்தேன்ஸ்ன்ற பட்டணத்தில் தான் மாஸ் மேடைன்னு ஒரு மேடை இருந்துச்சு. மாஸ் மேடையை பற்றி நம்ம படிச்சிருக்கிறோமா? மாஸ் மேடை எத்தனை பேருக்கு தெரியும்? பவுல் என்ன பண்ணுறாரு, நின்று பிரசங்கம் பண்ணுறார். அது எப்படிப்பட்ட பிரசங்க இடம் அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு மேடை இருக்கும். அந்த மேடையில் என்ன பண்ணுவாங்க, இந்த உலகத்தில் இருக்கிற பயங்கர ஞானம் அறிவு சார்ந்த காரியங்களை அங்கே என்ன பண்ணுவாங்களாம், பேசுவாங்க. அப்போ அந்த ஜனங்களுடைய வழக்கம் என்ன தெரியுமா, புதுசாக ஏதாவது சொல்கிறாங்களா, புதுசாக ஏதாவது கேட்குறாங்களா, கேட்க முடியுமா அப்படின்னு சொல்லி அறிவு சார்ந்த காரியங்களை அதிகமாக தேடுகிற ஜனங்கள் இந்த பட்டணத்தில் இருந்தாங்க. கிரேக்கர்கள் நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது கிரேக்கர்கள் எதை தேடினார்களாம், ஞானத்தை தேடினாங்களாம். யூதர்கள் எதை தேடினாங்க, அடையாளத்தை தேடினாங்க. அப்போது இந்த கொரிந்து பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா, ரொம்ப விசேஷமான ஞானத்தை தேடக்கூடிய ஆட்களாக இருந்தாங்க. ஒரு கூட்ட ஜனம் நல்ல பெரிய செல்வந்தமான மக்களாக இருந்தாங்க. மிகப்பெரிய ஒரு நல்ல செழிப்பான ஒரு ஊராக இருந்துச்சு. ஆனால் அதே நேரத்தில் இந்த ஊர் இருக்கிறதுலே ஒரு மோசமான ஒரு ஊராக என்ன பண்ணுச்சு, இருந்துச்சு. நீங்கள் 1 கொரிந்தியரில் நீங்கள் வாசிக்கும் பொழுது நிறைய பவுல் சுட்டி காட்டி எழுதுவார், இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி. இதில் விசேஷமாய் சொன்னால், மாறல்ல படு மோசமான இருந்த பட்டணம் தான் என்னது, கொரிந்து சபை, கொரிந்து பட்டணம். நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் பொழுது பவுல் எழுதும்போது சொல்கிறாரு, நீங்கள் உங்களுடைய தகப்பனுடைய மனைவியிடவே என்ன பண்ணிடுங்க வச்சிருக்கீங்களே, அப்போ எவ்வளவு கொடிதான பாவ வாழ்க்கை வாழ்கிற ஜனங்கள் எந்த இடத்துல இருந்தாங்க, கொரிந்து பட்டண சபைக்குள்ளே இருந்தாங்க. இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்கன்னா, பெரும் பகுதி கிரேக்கர்கள், அதே நேரத்தில் ஒரு சில யூதர்களும் இருந்தாங்க. அப்போ இந்த சபை ஒரு புறஜாதி, அதாவது யூதர் அல்லாத பெரும்பகுதியாக இருந்த சபையாக இது இருந்துச்சு. அப்போ இப்படிப்பட்ட இந்த சபையை தான் பவுல் அன்றைக்கு இந்த நிருபங்களை கொண்டு எழுதுகிறார். முதல்ல அங்கே கேள்விப்பட்ட காரியங்களை என்ன பண்ணுறாரு, பார்த்து அவங்கள கடிஞ்சு கொண்டு எழுதுகிறார். ஆனால் அதற்கு பிறகு அந்த நிருபம் அங்கே போய் சேரலை, அது நமக்கும் கிடைக்கல. ஆனால் அதற்கு பிறகு அங்கே சில கேள்விகள் அவர்களுக்குள்ளே வருது. அங்கே இருக்கிற ஜனங்களுக்குள்ளே நிறைய கேள்விகள் வருது. என்னென்ன கேள்விகள், நிறைய கேள்விகள் இருக்குது. விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை புசிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு நிறைய அவங்களுக்கு கேள்விகள் வருகிறது. அந்த கேள்விக்கு பதில் சொல்லும்படியாக பவுல் இந்த நிருபத்தை என்ன பண்ணுறாரு, எழுதுறார். முதல்ல கண்டித்து எழுதிட்டாரு. ஆனால் அதற்கு பிறகு என்ன சொல்கிறாரு, அந்த சபையில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாக்கும்படியாக என்னென்ன பிரச்சனைகள் அன்றைக்கி 2 பேர் வந்து சொன்னாங்க. நான் அதை எடுத்தேன், இதை மறந்துட்டேருங்க. 2 பேர் வந்து அங்கே ஊர்லேருந்து வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போஸ்தலரில் தான் அதை நான் எடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2 அப்போ அவன் வந்து சில பிரச்சனைகள், சபையில் இருக்கிற அந்த பிரச்சனைகளை சொல்லுகிற பொழுது, அந்த
சபையில் இருந்த அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாக நிறைய காரியங்களை அவர் எழுதுகிறார். சரிங்களா? அப்படி சொல்லப்பட்ட அந்த கேள்விக்குரிய பதில் தான் இந்த 1 கொரிந்தியர் நிருபம். இப்போ இந்த 1 கொரிந்தியர் எடுத்து வாசிக்கும்போது 1வது அதிகாரத்தில் 1வது வசனத்திலேருந்து என்ன பண்ணியிருக்கோம். ஏன்னா இது ஒரு இந்த கொரிந்து பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம் ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துருக்கேன். இப்போ 1 கொரிந்தியரில் 1வது அதிகாரத்திலேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், வேதத்தை தியானிச்சிருக்கிறோம். இன்றைக்கி 1வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில் சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். 1 கொரிந்தியரில் 1வது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் ஏக மனதும் ஏக யோசனை உள்ளவர்களாய் சீர் பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று பொருந்தி இருக்க வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஏக மனதும் ஏக சிந்தையுமாய் இருப்பதற்கு சீர் பொருந்தி இருக்கும்படியா உங்களை கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வசனத்தில் ஆரம்பிக்கிறார். நீங்கள் இந்த வசனத்தில் 10வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிச்சிங்கன்னா எதை அடிப்படையாக இது எல்லாமே ஒரே அந்த கருத்தை வச்சு சொல்கிறது. இது 10லிருந்தும் 17 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சபையில் இருந்த பிரிவினைகளை குறித்து அந்த வேத வசனங்கள் எழுதுறது. எதுக்கு பதில் சொல்ல வருகிறார் அப்படின்னா, சபையில் இருந்த பிரிவினைகளை குறித்து டிவிஷன்ஸ், நிறைய டிவிஷன்ஸ் இருந்துச்சு. அந்த டிவிஷனை கண்டித்து பவுல் இந்த இடத்துல எழுதுகிறத பார்க்குறோம். இதில் விசேஷமாக நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னு சொன்னால் 10வது அதிகாரத்தில் 1வது அதிகாரத்தில் 11 வசனம் வாசிங்களேன். ஏன் அதை சொன்னார் அப்படின்னு. ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குளோவேயாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. இந்த இவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்க, பவுல்கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்குது. அப்போ அவங்க சொன்ன பிரச்சனைக்கு தீர்வு உண்டாக்கும்படியாக நம்ம என்ன பண்ணாங்க, இதை அவங்க செஞ்சாங்கன்ற வாசிக்கிறோம். இப்போது ஒரு சின்ன ஒரு காரியம் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ பவுல் இதில் என்ன சொல்லி எழுதுகிறாரு, யாரால் வந்து அறிவிக்கப்பட்டதான். இப்போது சபையில் ஒரு சின்ன ஒரு காரியம் நடக்குது. என்ன நடக்குது, அதை ஒரு சின்ன பிரச்சனை. அந்த பிரச்சனையை ஒரு நடக்கும்போது 2 விசுவாசிக்குள்ளேயோ இல்லை பொதுவான ஒரு இடத்துல ஒரு சபையில் ஒரு பிரச்சனை நடக்குன்னு வைங்களேன். இதை ஒரு விசுவாசி பார்க்குறாங்க, கொண்டு போய் பாஸ்டர்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க. பாஸ்டர் வந்து அதை கேட்டுட்டு அதுக்கான சரி செய்திருக்கிறையான பிரச்சனைகளை தீர்வு கண்டுபிடிக்க முடியாது சில காரியங்களை செய்கிறாங்க. இப்போ செய்யும் பொழுது இப்போ கவிதா சிஸ்டர் தான் இதை சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம், என்ன செய்வோம்? ஆனால் பவுல் எழுதுறாரு, இவங்க தான் எனக்கு என்ன பண்ணாங்க சொன்னாங்க, இவங்க சொன்னதுனால தான் நான் இந்த நிருபத்தை உங்களுக்கு எழுதுகிறேன். இப்போ மொதல் காரியம் நல்லா ஞாபகம் வைங்க, உங்களுக்குள்ள பிரச்சனைகள் சபைக்குள்ள இன்னும் உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் இன்றைக்கி ஒரு பிரசங்கம் பண்ணுறேன்னு வைங்களேன். ஒரு பிரசங்கம் பண்ணும்பொழுது ஒரு சின்ன குறிப்புக்காக ஏதோ ஒரு காரியத்தை சொல்லிட்டேன், ஒருத்தரை கடிஞ்சு சொல்லிட்டேன். ஒருவேளை வந்து அந்த கடிந்து சொல்லப்பட்ட வார்த்தைகள் அங்கே யாருக்குரியது, இன்றைக்கி நீங்கள் பிரசங்கத்துக்கு வந்திருக்கிறீங்க, வசனத்தை கேட்க வந்திருக்கிறீங்க, இந்த வசனம் யாருக்குரிய வசனங்கள்? உங்களை பார்த்து தானே பேசுகிறேன், அப்போ உங்களுக்கான வார்த்தைகள் தானே அது. இப்போ இந்த சபைக்கு இன்றைக்கி வராத ஒரு ஆள் இருக்குது, நான் ஒரு ஆளை பற்றியோ குறையா ஏதோ ஒன்று சொல்லிட்டேன்னு வைங்களேன், யாரும் குறிப்பிடலை, பொதுவாக சொல்லிட்டேன். சொன்ன பிறகு நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, வீட்டில் போய் என்ன சொல்வீங்க, இன்றைக்கி நல்லா இருந்துச்சு பிரசங்கம், ஆனால் யாரை போட்டு தாக்கிட்டாரு பாஸ்டரு, யாரை போட்டு தாக்கிட்டாரு, அங்கே போய் சொல்லுவாங்களா? சொன்ன உடனே அடுத்த வாரம் அந்த வர வேண்டிய அந்த நபரை வருவாங்களா வரமாட்டாங்களா? வரமாட்டாங்க. ஏன்? பாஸ்டர் என்ன குறை சொல்லிட்டாரு. இங்கேருந்து பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த வாரம் ஆள் வரலன்னா யோசிப்பார், என்னடா அந்த ஆள் வரலையே, எப்போதும் வர ஆள் போன வாரம் பரவாயில்ல ஏதோ ஒரு இல்லைன்னு சொன்னாங்க, இந்த வாரமும் வரலையே அப்படின்னு ஒரு மனசில் ஒரு ஆதங்கம் வரும். சரி, அடுத்த சபையில் பார்த்தா அந்த ஆள் முகம் எப்படி இருக்கும், பார்க்கும்போது இப்படி திரும்பி இருக்கும், இல்லை எப்படி திரும்பி இருக்கும், ஏதாவது ஒரு என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆக்ஷனில் இருப்பாங்க. இவருக்கு என்ன தெரியாது, என்ன நடந்ததுன்னு தெரியாது. அப்புறமா என்ன பண்ணுவாங்க, இல்லை நீங்கள் என்னை பார்த்து இந்த வார்த்தையை சொன்னீங்களாம்மா, அது சபையில் வந்து அன்னைக்கு பிரசங்கத்தை கேட்ட ஆளுக்குரிய வார்த்தை, யார் கேட்டாங்களோ அவங்க மனம் திரும்பி இருப்பாங்க, உனக்கு சொல்லலையே, நீ தான் அன்றைக்கி தான் வரவே இல்லையே அப்படின்னு சொன்னால் அந்த ஆள் என்ன பண்ணாது, ஒத்துக்க. அந்த காரியம் ஞாபகம் வச்சுக்கோங்க, சில குறைகள் யார் மூலமாக சொல்லப்பட்டாலும் அதை என்ன பண்ணோம், ஏற்றுக்கிட்டு அந்த நபரை
என்ன பண்ணக்கூடாது, கார்னர் பண்ணக்கூடாது. இவங்க போட்டு கொடுத்துட்டாங்க, இவங்க வந்து நம்மளை என்ன பண்ண காட்டி கொடுத்துட்டாங்க, இவங்க என்னை வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் மாட்டி விட்டுட்டாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணக்கூடாது, சபையில் சொல்லக்கூடாது. ஆனால் எனக்கு இப்படி ஒரு காரியம் வந்திருக்கு, இதை நான் திருத்தி கொள்ளணும் அப்படின்னு சொல்லி தான் பவுல் இது எழுதுகிறார். அப்போ இன்றைக்கி உங்கள் சபையில் சில காரியங்களை உங்களுக்கு யாராவது கண்டிச்சு ஏதாவது சொன்னாங்கன்னா, யார் சொன்னாங்க, யார் எங்கள் வீட்டில் சொன்னாங்க, இன்னும் விசேஷமாக பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரர் வந்து சொல்லிட்டாரா பாஸ்டர் அப்படின்னா. சில என் பொண்டாட்டி சொன்னாலும் வீட்டுக்காரர் சொன்னாலும் பசங்க சொன்னாலும் என்ன பண்ணக்கூடாது, எனக்கு சொல்கிறத என்ன பண்ணணும், கேட்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே பிரிவினைகள் இருக்கிறத பார்க்குறோம். இன்றைக்கி இந்த பிரிவினையை குறித்து தான் நான் உங்களோட சில காரியங்களை நான் பேச விரும்புகிறேன். இப்போ நீங்கள் அந்த அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது அந்த கொரிந்து பட்டணத்தில் சபை பிரிந்து இருக்கிறத பார்க்குறோம். எப்படி பிரிந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வாசிக்கும் பொழுது தொடர்ந்து வாசிங்களேன். 1 கொரிந்தியரில் 11ஆம் வசனம் வாசிங்க. ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குளோவேயாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன், உங்களில் சிலர் நான் யாரை சேர்ந்தவன், பவுலை சேர்ந்தவன், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். பாருங்க, கொரிந்து சபையில் எப்படி பிரிஞ்சிருந்தாங்களாம், நான் யாரை சேர்ந்தவன், பவுலை சேர்ந்தவன். இன்னைக்கு சபை, இன்னைக்கு நீங்கள் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது நமக்கோ சகோதரரே எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினை இல்லாம ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய். பாருங்க, பவுல் எதை எதிர்பார்க்கிறார், பிரிவினை இல்லாத ஒரு சபை எதிர்பார்க்கிறார். ஆனால் இந்த சபைக்குள்ள என்ன இருக்கிறது, பிரிவினை இருக்கிறது. ஏன் இந்த பிரிவினைகள் வருகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. நீங்கள் இந்த பிரிவினைன்ற வேர்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன வார்த்தையில் சொல்ல, டிவிஷன் இல்லைன்னா கேப், 2 வார்த்தையில் சொல்லலாம்னு சொல்கிறாங்க. என்னது டிவிஷன், அது இது லெஃப்ட் சைடு ரைட் சைடு 4ஆக பிரிக்கிறோம் அப்படின்னா 4 டிவிஷனாக பிரிக்கிறோன்னு வைங்களேன். இல்லை கேப்னா என்னது, இடைவெளி. அப்போது சபையில் ஜனங்களுக்குள்ள மக்களுக்குள்ளே எது இருக்கக்கூடாது, டிவிஷனும் இருக்கக்கூடாது, கேப்பும் இருக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கி சபை எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் பிரிந்து தான் இருக்குது. எப்படி இருக்குது, எப்படிப்பட்ட பிரிவினை அப்படின்னு சொன்னால், இப்போ நான் சொல்கிறது வந்து ஸ்பிரிச்சுவலான பிரிவினை. எப்படிப்பட்ட பிரிவினை, நான் யாரை சேர்ந்தவன், பவுலை சேர்ந்தவன். நான் யாரை சேர்ந்தவன், பவுலை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லும்போது பவுலை குறித்து நீங்கள் வாசிக்கும் பொழுது பவுல் எப்படிப்பட்டவர்னா, அவர் அப்போஸ்தலராக இருந்தார், அநேக சபைகளை ஸ்தாபித்த தேவனுடைய ஊழியர், தேவனால் பயன்படுத்தப்பட்டவர். புறஜாதிகளுக்கு அவர் தான் சுவிசேஷத்தை கொண்டு போகிறார். ஒரு கூட்டம் எதை சார்ந்து இருக்கிறதுனா, நான் பவுலை சேர்ந்தவன், அவர் தான் என்ன பண்ணார், இந்த சபையை ஸ்தாபிச்சார், நான் அவங்கள தான் பின்பற்றி போவேன், நான் அவங்களுடைய ஆள். நான் யாருடைய ஆள், பவுலை சேர்ந்தவங்க. இன்னொரு குரூப் என்ன சொல்கிறாங்க, அடுத்த ஆள் யாரை குறித்து சொல்கிறாங்க வாசிங்க, அப்போலோவை சேர்ந்தவன். அப்போலோ யார், அவர் ஒரு கிரேக்கர். நீங்கள் வாசிங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 19ஆவது வசனத்தில் அப்போலோவை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது. எடுத்து வாசிங்களேன். வாசிங்க. அப்பல்லோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாய் போய் எபேசுவுக்கு வந்தான். அங்கே சில சீஷரை கண்டு, வாசிங்க, நீங்கள் விசுவாசிகள் ஆனபோது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 18:24-28 வாசிங்களேன். 18 அப்பொழுது அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும், அலெக்சாந்திரியா பட்டணத்தில் பிறந்தவன் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான, எப்படிப்பட்டவன், வேதாகமத்தில் வல்லவன் அப்பல்லோ என்னும் பெயர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான். அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்நானத்தை பாருங்க. இவன் வந்து பயங்கர ஸ்காலர். பவுலே ஒரு ஸ்காலர் தான். இவர் என்ன யாரு, ஸ்காலர், சாதுரியமான ஒரு மனுஷன், பயங்கர ஹைலி டேலண்டடான ஆள். ஏன் இவன் ஒரு கிரேக்கன், யாரு,
கிரேக்கர் எப்பவுமே என்னத்தை தேடுவாங்க? ஞானத்தை தேடு. அப்போது பயங்கர இன்டர்லெக்சுவலான ஒரு ஆள்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஆள் என்ன சொல்கிறாங்க, நான் வந்து இவர் தான் ஊழியத்தை ஆரம்பித்தார், இவர் தான் பெரிய ஆள் அப்படின்னு ஒரு கூட்டம் அவரை ஃபாலோ பண்ணுது. இன்னொரு கூட்டம் யார், இவர் அப்போல பிரசங்கம் பண்ணாருனாங்க எப்படி தெரியுமாங்க இருக்கும்? அவ்வளோதாங்க. ஆதியாம் 1:1 ஒரு 10 வருஷம் பேசுவார். எத்தனை வருஷம் பேசுவார்? ஆதியாம் 1:1 10 வருஷம் பேசுவாருங்க. அவ்வளோ ஞானங்க வேதத்தில். அதனால் இவங்க பேதுரு, அடுத்த குரூப் வந்து பார்த்தீங்கன்னா கேபா, பேதுரை குறித்து வாசிக்கும் போது பேதுரெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அவரெல்லாம் பெரிய டேலண்டடான ப்ரீச்சர் கிடையாது. அவர் எப்படிப்பட்டவராக கிடையாது, பெரிய ஆள் கிடையாதுங்க. இந்த அளவுக்குலாம் டேலண்டெல்லாம் பேச தெரியாது. அதனால் எப்போல்லாம் பவுல் வராரோ ஒரு கூட்டம் வரும், எப்போல்லாம் பேதுரு வராரோ ஒரு கூட்டம் வரும், எப்போல்லாம் வந்து அப்போல்லாம் வராரோ அப்போல்லாம் ஒரு கூட்டம் வரும். இன்றைக்கி சபை எப்படி தெரியுமா இருக்குது? இப்படி தான் இருக்குது. தனக்கு ஃபேவரான பிரசங்க யார் வர்றாங்க, தங்களுக்கு பிடிச்ச ஆள் வராங்க அப்படின்னா அன்னைக்கு கூட்டம் எப்படி இருக்குது? சபையில் நிரம்பி வழியுது. அன்னைக்கு அண்ணன் சொன்னாங்க, ஒரு மீட்டிங் நடத்தணும் தம்பி, ஹால் ஃபுல்லாக ஆள் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் என்ன இல்லை, விசேஷமான ஆள் வந்தால் அவர்களை தேடி வருகிற ஒரு கூட்டம். இன்றைக்கி சபை இது மாத்திரமல்ல, அநேக காரியங்களில் பிரிந்து இருக்குது. இந்த பிரிவினைகள் சபை வளர்ச்சியை கெடுக்கும். அன்றைக்கு கொரிந்து பட்டணத்தில் இந்த பிரச்சனை முதல்ல பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. அதுதான் ஒரு சில ஆட்கள் சொல்லலாம், நாங்கள் இவங்கெல்லாம் கிடையாதுங்க, எங்களுக்கு கிறிஸ்து தாங்க. அதில் 4வது குரூப் என்ன, நாங்கள் கிறிஸ்துவை ரொம்ப உன்னதத்துக்கு ஏறிட்டாங்க, எனக்கு பாஸ்டர் தேவை கிடையாது, அவரெல்லாம் தேவை கிடையாது. நாங்களே யார் டைரெக்டாக என்ன பண்ணிடுவோம், ஆண்டவரோடே கான்டாக்ட் வச்சுருவாங்க. அதனால் எனக்கு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணி நான் தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப உன்னதத்தில் இருக்கிறாள். இன்றைக்கி இப்படிப்பட்ட கூட்டங்கள் தான் எங்கே இருக்குது? சபைக்குள்ளே இருக்குது. உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, சில மக்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப மிஷினரி மூமெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணியே இருப்பாங்க. ஏன்னா பவுல் வந்து நிறைய மிஷினரி பயணங்களை செஞ்சார். அவங்களுடைய ஃபோக்கஸ்லாம் எதில் தான் இருக்கும்? நிறைய மிஷினரி 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 மிஷினரி. எதை கண்டுக்கவே மாட்டாங்க? சபையை. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், அவங்க வந்து அவங்க சபையில் ஒரு மிஷினரிக்காக இது பண்ணி வாக்கெடுத்து கொடுத்தாங்க. நல்ல ஒரு ஒரிசாக்கு நல்ல ஒரு அமௌண்ட் அனுப்புனாங்க. இனி அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வைங்களேன். ஆனால் அவங்க சபையில் இருக்க அவங்க பாஸ்டருக்கு சாப்பாடுறதுக்கு என்ன இல்லை, தன்னுடைய போதகருடைய சூழ்நிலையை குறித்து அவங்களுக்கு என்ன இல்லை, மிஷன்ஸ்க்கு கொடுக்குறாங்க. எங்கே கொடுக்குறாங்க? எங்கேயோ கண்ணுக்கு தெரியாது. நல்லது, தவறு கிடையாது. என்ன கிடையாது? தவறு கிடையாது. எங்கேயோ இருக்கிற ஒரு ஊழியர் கஷ்டப்படுறாங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுக்கணும். ஆனால் தன் ஸ்தல சபையில் இருக்கிற போதகர் எப்படி இருக்கிறார் என்பதை குறித்து அவங்களுக்கு என்ன இல்லை, அவங்களுடைய பாரெல்லாம் எங்கே தான் இருக்கும்? ஐயோ மிஷினரிகள் மிஷினரிகள் மிஷினரிகள். ஒரு மிஷினரி வந்தால் என்ன பண்ணுவாங்க? ஆளை கூப்பிட்டு வருவாங்க, நல்லா அவங்களுக்கு செலவு பண்ணுவாங்க, அவங்கள எல்லாமே பார்ப்பாங்க. ஆனால் வேறு எதுக்கு என்ன பண்ண மாட்டாங்க? அவங்களுடைய எண்ணங்கள் எது தான் இருக்கும்? மிஷினரி. ஒருவேளை ஒரு மிஷினரி ஸ்தாபனத்தினால் வளர்க்கப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் இவங்க இப்படிப்பட்ட ஆட்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா அந்த மிஷினரி குறித்ததான காரியங்களை பேசும்பொழுதோ மிஷினரிகளை குறித்ததான காரியங்கள் இருக்கும்பொழுது மாத்திரம்தான் அவங்க அட்டென்ஷன் இருக்கும், கொடுக்கறது இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு குரூப்பாக அவங்க என்ன பண்ணுவாங்க? இருப்பாங்க. ஒரு சிலருக்கு இந்த அப்போலோவை போல் பைபிள் ஸ்டடின்னா என்ன பிடிக்கும்? என்ன பிடிக்கும்? பைபிள் ஸ்டடி. விசேஷமாக இந்த மாதிரி ஆளை யாராவது கூப்பிட்டா என்ன பண்ணுவாங்க? வருவாங்க. யாரை கூப்பிட்டா வருவாங்க? விசேஷமான ஆளை கூப்பிட்டா வருவாங்க. பெரிய பெரிய ஆள் வச்சு வித்தியாசமாக சொல்லணும். அப்படியே வேதத்தை அப்படியே க்ரீக்லேயும் ஹீப்ருலேயும் மாற்றி மாற்றி சொன்ன உடனே அவங்களுக்கு என்னவாக இருக்கும்? ஆஹா, என்ன ஞானம், என்ன ஞானம், இப்படிலாம் இருக்கா, இவ்வளோ வேதத்தில் இருக்கா, இவ்வளோ காரியங்களை. இன்றைக்கி ஜனங்க இப்படிப்பட்ட காரியங்களை என்ன பண்ணுறாங்க? ரொம்ப தேடுறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இப்படி ஒரு காரியங்களை பேசும்பொழுது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பயங்கர அதில் பயங்கர ஹீப்ரூவிலேருந்துலாம் நிறைய சொல்கிறாங்க. கடைசி ஒரு வாக்குவாதம் வந்துச்சு. கடைசி என்ன சொல்லி முடிச்சிட்டாங்க? எங்களுக்கு சொல்லப்பட்ட ரபி இப்படி சொல்லி கொடுத்தார், நாங்கள் என்ன பண்ணோம், இதை சொல்கிறோம் அப்படின்ட்டாங்க. ரபி சொன்னது அல்ல, இல்லை வேறு மார்க்கத்தில் சொன்ன பைபிள் என்ன சொல்லுதோ அதுதான் நம்ம சொல்லணும்.
இது இல்லாமல் வெளியிலேருந்து சொல்லுகிற பொழுது அது சொல்லப்படுகிற வார்த்தைக்கும் ஞானங்களும் நமக்கு என்னவா இருக்குது? பயங்கர அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது. இதனால் ஒரு கூட்ட ஜனம் என்ன பண்ண தெரியுமா? பைபிள் ஸ்டடினா வருவாங்க, வேதத்திலேருந்து வித்தியாசமாக பேசுனா ஒரு கூட்டம் வரும், வேதத்தினுடைய அப்படியே அக்கு வேற ஆணி வேறாக பேசக்கூடிய இடத்துக்கு என்ன பண்ணுவோம்? ஆட்கள் வருவாங்க. அதுக்கு தான் அவங்களுடைய இம்பார்ட்டன்ஸு இருக்கும். ஒரு சில ஆட்கள்லாம் பைபிள் ஸ்டடி மட்டும் வர ஆட்கள் இருக்கிறாங்க, நான் பார்த்துருக்குறேன். எதுக்கு மட்டும் தான் வருவாங்க? ஞாயிற்றுக்கிழமை வந்தால் என்ன எப்போதும் போல் ஏசி நேசிக்கிறான்னு உனக்கு கவலையை துடைப்பார், கண்ணீரை துடைப்பார், உன் பிரச்சனை மாறும், இது தானே சொல்ல போகிறாங்க. நாங்களாம் இன்னும் நிறைய வேதத்தை தேடணும். எங்கேயா ஒரு பைபிள் ஸ்டடி வச்சா ஓடுறது, எங்கேயா யாராவது பைபிள் ஸ்டடி வச்சுட்டாங்கன்னா போய் உட்காந்துக்கிறது. 3 நாள் 5 நாள் அங்கே போய் என்ன பண்ணுறது? பைபிள் ஸ்டடிக்கு போய் உட்கார்றது. இவங்களுடைய எண்ணங்கள்லாம் எப்படி தெரியுமா இருக்கும்? அறிவை சார்ந்து தேடுகிற ஜனங்களாக இருப்பாங்க. இப்படிப்பட்ட கூட்டங்கள் இன்றைக்கு எதில் இருக்குது? கொரிந்து சபையில் இருந்தது மாத்திரமல்ல, இன்னைக்கு நம்ம நாட்களிலும் இந்த சபைகளுக்குள்ள இப்படிப்பட்ட கூட்டங்கள் இருக்கு. 3வது, நான் பேதுருவை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரை சேர்ந்தவங்க? கேபா அப்படிங்கிறாங்க. என்ன, எங்களுக்கு பேதுரு தாங்க மூல பிரதான அப்போஸ்தலர். இயேசு பேதுருக்கிட்ட தான் என்ன பண்ணார்? சபையை கொடுத்தார். அதனால் எங்களுக்கு யார் தான்? பேதுரு தாங்க பெருசு. யார் பெருசு? தேவனுடைய ஜனமே ஒன்று நல்லா ஞாபகம் வைங்க. இது எல்லாவற்றையும் சொல்ல பவுல் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம்தான் சொல்ல வர்றார். எல்லாரும் மனிதர்களே, நாம் இயேசுவை தான் முதன்மைப்படுத்தணும். அதான் அது கருத்து. பைபிள் ஸ்டடி நடத்துகிற ஸ்காலராக இருந்தாலும், மிஷினரி தாகமுள்ளவர்களாக இருந்தாலும், இல்லை இவங்க தான் பிரதான அப்போஸ்தலர், இவங்க தான் சபையின் அஸ்திபாரமாக இருந்தாலும், அவர்கள் அல்ல. நமக்கு பிரதானம் யார்? இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. அன்னைக்கு ஜனங்கள் அப்படி பிரிந்து இருந்ததுனால அந்த சபை ஒரு பெரிய வளர்ச்சிக்குள்ளே போகவே இல்லை. அந்த சபைக்கு என்ன தேவையோ அதை பார்த்து நீங்கள் நல்ல 1 கொரிந்தியர் முழுசாக நீங்கள் படித்து பாருங்கள். 2 கொரிந்தியர் நிருபத்தை படித்து பாருங்கள். 1 கொரிந்தியருக்கும் 2 கொரிந்தியருக்கும் பயங்கர வித்தியாசங்கள் இருக்கும். இந்த கடிந்து கொள்ளப்பட்ட இந்த நிருபங்கள் எழுதப்பட்டதுனால 2 கொரிந்தியர் நிருபம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப மிராக்கிளாக இருக்கும். அதுக்கும் பயங்கர டிஃப்ரெண்ட் இருக்கும். காரணம் என்ன தெரியுமா? அந்த கடிந்து கொள்ளுதலை அந்த சபை ஏற்றுக்கொண்டதுனால சபை பக்தி விருத்தி அடைஞ்சிச்சு. அது 2 கொரிந்தியரில் கனி கொடுக்குற சபையாய் அது மாறினது. அப்போது எல்லாமே சபைக்கு தேவை. அதனால தான் பவுல் எழுதும் பொழுது சொல்கிறார், எபேசர் நிருபத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, எபேசருக்கு எழுத நிருபத்தில் 5வது அதிகாரம் எடுத்து வாசிங்க. சபைக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தார்? சில வகை ஊழியங்களை கொடுத்துருக்கிறார். இதில் எல்லா வகை ஊழியங்களும் சிறந்தது தான். ஆனால் அந்த ஊழியங்கள் எதற்கு கொடுக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 4வது அதிகாரத்தில் 12வது வசனம் வாசிங்களேன். பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது, அது சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி சுவிசேஷ வேலைக்கும் சபை பக்தி விருத்தி அடைவதற்கும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தி பாருங்க. இந்த இன்னைக்கு சபை டிவிஷன்ஸ்ல வர காரணம் என்ன தெரியுமா? இன்னைக்கு இருக்கிற ஆட்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க? எதற்கு ஆண்டவர் இப்போ கிருபை வரங்களை கொடுத்தா? ஒரு விசேஷத்தை எனக்கு பைபிள் ஸ்டடியில் எனக்கு பயங்கர ஞானம் வைங்களேன். எதற்கு கொடுத்தார்? சுவிசேஷ ஊழியத்திற்கும் சபை பக்தி விருத்தி அடைவதற்கு தான் கொடுத்தார். அசோக்குமார்னு ஒருத்தர் பைபிள் ஸ்டடி எடுக்கிறார்னு ஒரு பேர் விளங்குவதற்காக கொடுக்கல. என தீர்க்கதரிசியாக வச்சிருக்கிறார் அப்படின்னா ப்ரொஃபட் அசோக்குமார்னு சொல்வதற்காக ஆண்டவர் வைக்கல. எதற்கு கொடுத்தார்? சபை பக்தி விருத்தி அடைவதற்கு தான் ஊழியங்களை கொடுத்தார். அதனால இன்னைக்கு சபை மக்களுக்குள்ள இப்படிப்பட்ட பிரிவினைகள் அதிகமாக இன்றைக்கி ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஏன் ஜாஸ்தி ஆகுதுன்னா, இப்படிப்பட்ட ஆட்கள் தங்கள் பேரிலே தன்னுடைய ராஜ்யத்தை கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சபை பாஸ்டராக இருந்தாலும் கூட நல்லா ஞாபகம் வைங்க, அந்த பாஸ்டருக்குள்ள எனக்குள்ள தேவன் கொடுத்த அழைப்பு இருக்கிற வரைக்கும்
அந்த அழைப்பில் நான் நிற்கிற வரைக்கும் தான் அந்த சபை இயங்கும். நல்லா ஞாபகம் வைங்க. எவ்வளோ பெரிய ஊழியராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய நான் ஒருவேளை உலகமே போற்றக்கூடிய ஒரு மனுஷனாக நான் இருக்கிறேன்னு வைங்களேன், எங்கே அப்போ எனக்காக ஒரு கூட்டம் வருது. இப்போது அந்த கூட்டம் வருகிற ஜனங்களுக்கு எப்போ வரைக்கும் நான் ஆசீர்வாதமாக இருப்பேன்னா, அழைச்ச அழைப்பில் நான் நிற்கிற வரைக்கும், ஆண்டவர் கொடுத்த அழைச்ச அந்த அழைப்பு, ஆண்டவர் கொடுத்த அந்த அழைப்பும் அந்த அழைப்பை நான் காத்துக்கொள்கிற வரைக்கும் தான் அது எனக்குள்ளே இருக்கும். அது என்னைக்கு என்னை விட்டு போகுதோ அன்னைக்கு நான் உலகத்தில் ஒரு மோசமான ஒரு நபராக என்ன பண்ணிவிடுவேன், மாறிடுவேன். என்னை பின்பற்றுகிறவர்கள் தவறான காரியங்களை பின்பற்றி விழுந்து போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, உங்களுக்குள்ளே பிரிவினை இருக்குது, நீங்கள் இவங்க யாரையும் பார்க்கக்கூடாது, கிறிஸ்துவே உங்களுக்காக எனக்காக ஜீவனை கொடுத்தவர், நீங்கள் அவரை தான் பார்க்கணும். யாரை தான் பார்க்கணும்? எவ்வளோ பெரிய பிரசங்கியார் வந்து பக்கத்தில் கூட்டம் நடத்தினாலும் எங்கே தான் வரணும்? எங்கே தான் வரணும்? சர்ச்சுக்கு தான் வரணும். இது கொரிந்து பட்டணத்தில் என்ன இருக்கோ அந்த கொரிந்து பட்டணத்துக்கு லெட்டர் அனுப்புகிறார். இந்த சபைக்கு என்ன தேவையோ இந்த சபைக்குரிய வார்த்தைகளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறார். ஆனால் இன்னைக்கு இப்படிப்பட்ட பிரிவினை நிறைந்த இடமா இன்னைக்கு சபை இருக்கிறதுனால இங்கே ஒரு ஒன்னஸ் இல்லை. என்ன இல்லை? சபைக்குள்ளே என்ன இல்லை? ஒன்னஸ் இல்லை. நம்ம ஒரு மிஷினரிக்காக ஒரு தாக வந்து ஒருத்தர் கொடுக்கணும்னு சொல்லி பாஸ்டர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணால், நாங்கள் எதுக்கு மிஷினரி கொடுக்கணும்னா சுவிசேஷ ஊழியத்திற்காக நாங்கள் என்ன பண்ணுவோம், போவோம். சரி, சுவிசேஷ ஊழியத்துக்காக போவோம் அப்படின்னா ஒரு கூட்டம் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் வந்து மிஷினரிக்காக போவோம் அப்படிங்கிறாங்க. இல்லை சபை பக்தி விருத்தி அடையணும், நம்ம என்ன பண்ணுவோம், பைபிள் ஸ்டடி வச்சு சில விஷயங்களை ஜனங்களுக்கு கற்றுத்தர விரும்புகிறோம், சில எக்யூப் பண்ணிக்கக்கூடிய ஆத்தும வளர்ச்சிக்குரிய காரியங்களை வைக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னும் பொழுது எங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லைங்க, நான் இன்னொரு இடத்துக்கு போய் இன்னொரு கூட்டத்துக்கு நான் போகிறேன். ஏன் அப்படின்னா இப்படி பிரிஞ்சு இருக்கிறதுனால எந்த ஒரு காரியத்தையும் என்ன பண்ண முடியல, சபையில் செய்ய முடியும். இது சபையினுடைய வளர்ச்சியை கெடுக்கிறதா இருக்கும். அதனால் தேவனுடைய ஜனம், இன்னைக்கு நீங்கள் இப்படிப்பட்ட பிரிவினை நமக்குள்ளே என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்ம ஒரு நாளோ எந்த ஒரு மனுஷனையும், பவுலாக இருந்தாலும் அப்பல்லோவாக இருந்தாலும் பேதுருவாக இருந்தாலும், யாரை குறித்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, மேன்மை. ஏன்னா எல்லாருமே யார் தான், மனுஷர்கள் தான். அந்த மனுஷன் எப்போ பயன்படுறாங்க, அழைப்பும் அந்த அழைப்பில் அவங்க இருக்கிற வரைக்கும். அந்த அழைப்பை என்னைக்கு விட்டுட்டாங்களோ அன்றையிலேருந்து அவங்க வாழ்க்கை மோசமாக போயிடும். உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் லூசிபர், அது ஆண்டவர் வானத்தில் வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு விழுந்து போன கூட்டத்தை என்ன பண்ணுறாரு, கீழே தள்ளுறாரு. அதில் பிரதானமாக இருக்கிறது யார், லூசிபர். இப்போது அந்த நாட்களில் ஒரு தவறு நடக்குது. அதற்கு முன்பதாக தள்ளப்பட்டதான அந்த தூதன் உண்மையாய் நல்ல ஒரு தூதனாக தான் என்ன பண்ணியிருக்கான், இருந்திருக்கான். இப்போது அவன் கூட ஒரு டிவிஷன் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணாங்க, தேவதூதர் கூட்டம் இருந்துச்சு. அப்போது இவங்களுக்குள்ள தேவன் பெரியவராக இல்லை, யார் பெருசாக இருந்தா, அவங்களோட அட்டென்ஷன் யார் மேலே இருந்துச்சு. அங்கே ஒரு டிவிஷன் இருந்திருக்கு. எப்படி வந்துச்சு நமக்கு தெரியல. அவங்களாம் யாரை பின்பற்றுகளாக இருந்தாங்க, மிகவேலை பின்பற்றலை. மிகவேலை பின்பற்றினது தப்பு தான், காபிரியலை பின்பற்றினது இயேசுவை தான் என்ன பண்ணணும், செய்யணும். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, யாரை ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தாங்க, லூசிபர் தள்ளப்பட்ட உடனே அவனோடு கூட அவனை என்ன பண்ணிட்டாங்க. அப்போது என்ன தெரியுது அப்படின்னா, அவனுக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிற கிருபை வரங்களை வச்சு ஆண்டவனை அங்கீகரிக்கிற வரைக்கும் தான் அவனுக்குள்ளே இருக்கிறத ஆண்டவர் எடுத்துட்டார்னா, அவன் விழும்பொழுது அவனோடு கூட பெரிய கூட்டம் விழுந்தது போல் இன்றைக்கி மனுஷரை பார்த்து ஓடுகிற சபை, மனுஷரை பின்பற்றி ஓடுகிற சபை, தனிப்பட்ட ஊழியனுடைய அடையாளத்தை வச்சு ஓடுகிற சபை, ஒரு நாள் அந்த ஊழியர் விழுந்து போவாரானால் அந்த சபை விழுந்து போகும். இன்றைக்கி ஏன் கூட்டம் கூட்டமாக பின்மாற்றத்தில் போகிறாங்க அப்படின்னா காரணம் என்ன, அவங்க யாரை பார்க்குறாங்க, ஊழியரை பார்க்குறாங்க. எனவே ஊழியரை பார்க்காதீங்க, உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டவர் இயேசு மாத்திரம்தான். நீங்கள் கிறிஸ்துவை பார்த்தீங்கன்னா ஒரு நாள் என்ன பண்ண மாட்டீங்க, இடற மாட்டீங்க. மனுஷன் குறைவுள்ள நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஓ இந்த பாஸ்டர் ஐயோ இவர் நல்லா இருக்கிறாரு அப்படின்னு அப்படியே டாப்பில் தூக்கி வைக்கிறது. என்னைக்காவது ஒரு சின்ன காரியம் பலவீனங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது, இல்லை அவன் குறைவுபடும் பொழுது இவ்வளோ காட்டியில் மோசமான ஆளுன்னு விட்டு தூக்கி போட்டுட்டு கடைசி என்ன பண்ணுறது, இயேசுவை வேணாம் ஆண்டவரை வேணாம் அப்படின்னு விட்டு போகிற. தேவனை பார்க்குறவங்க ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாங்க,
அப்போ பவுல் அதிகமாக சொல்கிறது என்னென்னா, நீங்கள் மனுஷனை பார்க்காதீங்க, மனுஷனை பார்த்து பிரிஞ்சு போகாதீங்க. ஒருவேளை அவங்க தவறி போனால் நீங்கள் என்ன பண்ண முடியுங்க? தவறி போக வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இந்த டிவிஷன் வர்றதுக்கு காரணம் என்ன? 2 காரியங்களை மாத்திரம் நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நீங்கள் ஆதியாகமத்தின் புத்தகத்தில் வாசிச்சிங்கன்னா 13வது அதிகாரத்தில் 6வது வசனம் 7வது வசனம் வாசிக்கும் பொழுது, அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாதிருந்தது. பாருங்க, ஒருமித்து குடியிருக்க கூடாமல் போச்சு. ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறாங்க. பின்னாடி அடுத்த வாசனை வாசிக்கும் பொழுது, அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாய் இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமற் போயிற்று. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. பாருங்க, 2 குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. 2 பேரும் ஒரே குடும்பமாக தான் ஆபிரகாம் மேலே வச்ச அழைப்பில் கிளம்பி வர்றாங்க. லோத்து ஆண்டவர் அழைக்கல, யாரை தான் அழைச்சார்? ஆபிரகாமை தான் அழைச்சார். ஆபிரகாம் நிமித்தமாக தான் ஆண்டவர் லோத்தை என்ன பண்ணார்? ஆசீர்வதிச்சார். இப்போது இவங்க ஒரு ஃபேமிலியாக வர்றாங்க. ஆனால் மந்தைகள் எப்படி இருந்துச்சா? எப்படி இருந்துச்சு? நீங்கள் புறப்பட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் தான் காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போனான். அவன் புறப்பட்டு போகும்போது கூட யார் வராங்க? லோத்து அவன் கூட வந்தான். அப்போ லோத்து தனி மனுஷனாக இல்லை, ஆபிரகாமோடு கூட ஒரு பங்காக தான் இருந்தான். ஆனால் கொஞ்சம் வளர்ந்து செழிப்பான உடனே இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஆபிரகாம் மந்தன் வந்துச்சு, லோத்துடைய மந்தன் வந்துருச்சு. சரி, 2 மந்தை வந்தாலும் இது யாருது? ஆபிரகாம் லோத்துக்கு யாரு? யாரு? சித்தப்பா. இப்போ 2 பேரும் ஒரே குடும்பம், மகன் அப்பான்ற உறவு. இப்போ மகனுக்கு வேலை பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் கூட வந்துச்சுன்னா யாருக்கு சந்தோஷம்? அப்பாவுக்கு சந்தோஷமா? வருமா வராதா? இப்போ அண்ணன் சபை நடத்துகிறாங்க, நாளைக்கு மோசஸ் நடத்தும் போது இல்லை இன்னொரு பிரான்ச்சை நடத்துகிறாங்க, இங்கே 100 பேர் வராங்கன்னா அங்கே 200 பேர் வந்துட்டாங்கன்னு உடனே அண்ணன் பார்த்து, என் உள்ள நடத்தல 200 பேர் வந்துட்டாங்க அப்படின்னு நினைப்பாங்களா? இல்லை, மோசஸ் பிரான்ச் நடத்துகிறான், அங்கே 50 வராங்க, இது 500 1000 போயிடுச்சு, எங்கள் அப்பா நடத்துறது மட்டும் 1000 வந்துச்சுன்னு நினைப்பாங்களா? தகப்பன் பிள்ளைன்ற ஒரு குடும்பத்துக்குள்ள. ஆனால் இங்கே என்ன வந்துச்சு? யாருடைய மந்தை சீக்கிரம் போகணும், யாருடைய மந்தைக்கு சீக்கிரம் கிடைக்கும் அப்படின்ற சூழ்நிலை வந்துச்சு. அப்போது எப்போ டிவிஷன்ஸ், எப்போ பிரிவினை வருது அப்படின்னு சொன்னால், நம்ம ஒருமித்து இருக்க முடியாமல் போகும்போது. எப்போ ஒருமித்து இருக்க முடியாது அப்படின்னா, எப்போ விட்டு கொடுக்குற தன்மை நமக்குள்ளே போகுதோ அங்கே ஒருமித்து வாழ முடியாது. எங்கே முடியாதான்? விட்டு கொடுக்குற தன்மை எப்போ நம்ம விட்டு வெளியில் போகுதோ அப்போது நம்மளால் ஒருமித்து வாழ முடியாது. அப்போ என்ன ஆகிடும்? டிவிஷன். இன்றைக்கி குடும்பங்கள்லாம் எப்படி இருக்குது? இன்றைக்கி குடும்பத்துக்கு பேர் என்னது? முன்னெல்லாம் குடும்பம், இப்போ கூட்டு குடும்பம்னு ஒன்று வச்சாங்க. இப்போ என்ன இருக்குது? நியூக்ளியர் குடும்பம், சின்ன குடும்பம். நான், என் வீட்டுக்காரர், என் பையன், இதுதான் என்னது? நான், வீட்டுக்காரர், என் குழந்தை தான் குடும்பம். ஏன் ஒரு காலகட்டத்தில் அண்ணன் பிள்ளை தம்பி பிள்ளை அப்படிங்கிற வித்தியாசம் இல்லாமல் எல்லாம் அப்பா, சில குடும்பங்களில் பெரியப்பான்னு கூட மாட்டாங்க, எல்லாருமே என்னென்ன சொல்லுவாங்க? அப்பா அம்மா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அப்படி ஒரே பெரிய ஃபேமிலியாக இருந்த ஒரு குடும்பம் இன்றைக்கி எல்லாம் பிரிந்து வந்ததுக்கு காரணம் என்னங்கிறீங்க? ஏன் ஒருமித்து வாழ முடியாமல் போச்சு அப்படின்னா, விட்டு கொடுக்குற தன்மை நமக்குள்ளே என்ன ஆகிடுச்சா? என்னைக்கு ஒரு மனம் போகும் அப்படின்னா, விட்டு கொடுக்குற தன்மை நமக்குள்ளே விட்டு போகும் பொழுது நமக்குள்ளாக ஒரு மனம் என்னாகாது? இருக்காது. என்ன பண்ணணுமா? அப்போது நமக்குள்ள சபைக்குள்ள பிரிவினை வரக்கூடாது நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நாம் விட்டு கொடுக்குறவங்களாக மாறணும்னா நம்ம சபைக்குள்ளே எந்த பிரிவினைகளும் வராது. நல்ல ஞாபகம் வைங்க, கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுறவங்க, யூதர்கள் அடையாளத்தை தேடுறவங்க. கிரேக்கர் அந்த பட்டணம் பெரிய செல்வந்தமான பட்டணம், பெரிய பணக்காரர் இருக்காங்க, ஏழைகள் இருக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனையை சரி செய்கிறதுக்கு பவுல் நிருபங்கள் எழுதுகிறார். பின்பு அவர்கள் மாற்றப்படுகிறார்கள்.
அப்போ தேவனுடைய பிள்ளை இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் பிரிவினைகள் வரக்கூடாது. குடும்பமாக இருக்கலாம், எந்த ஒரு நீங்கள் விட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அங்கே டிவிஷன்ஸ் என்ன ஆகாது, வராது. சக விசுவாசி நீங்கள் கொஞ்சம் மூத்தவங்களாக இருக்கலாம், அவங்களுக்கு சில நேரங்களில் சில விட்டு கொடுக்கறதுனால நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க. உதாரணம் சொல்கிறோம் அப்படின்னா, வந்துகிட்டே இருக்காங்க, திடீர்னு ஒருத்தர் 4 புதுசாக வர்றாங்க, கொஞ்சம் அவங்க பாடுறவங்களா இருக்கிறாங்க. சரி பாடுறாங்களே, கூப்பிட்டு ஒரு மைக்கை கொடுக்குறோம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, அடுத்த ஆளுக்கு என்ன ஞாபகம் வருது, இத்தனை வருஷமாக நான் சபைக்கு வர்றேன், என்ன பண்ணலை பாஸ்டர் இது வரைக்கும் கூப்பிட்டு ஒரு நாள் என்ன பாட சொல்லியிருப்பாரா, என்ன எங்கேயாவது முதன்மைப்படுத்தி இருப்பாரா, எனக்கு எதாவது வாய்ப்பு கொடுத்துருப்பாரா அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறதில்ல. நம்ம என்ன நினைக்கணும், அவங்களும் இப்போ தான் புதுசாக வந்திருக்கிறாங்க, நம்ம சபையில் அவங்க ஸ்திரப்படட்டும், நமக்குள்ளே வளரட்டும், அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது போல் ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணுவார் வாய்ப்பு. நீங்கள் ஆண்டவரை நம்புறீங்களா, சபையின் மேய்ப்பரை நம்புறீங்களா? ஆண்டவரை நம்புனீங்கன்னா எந்த வாய்ப்பு இருந்தாலும் இல்லைனாலும் என்ன சூழ்நிலை நம்ம பாட்டு என்ன பண்ணுவோம், காரியங்களை செய்வோம். ஆனால் நமக்கு என்ன நினைக்கிறோன்னா, பாஸ்டர் தான் எல்லாம் செய்கிறார், பாஸ்டர் தான் என்ன பண்ணுறாரு, வேணுன்ட்டு அவர் அவங்கள பயன்படுத்திட்டார், இல்லை அவங்கக்கிட்ட தான் சொல்கிறாரு இப்படின்ற காரியம் இன்றைக்கி சபையில் என்ன ஆகுது. சில ஆட்களை மைக்கு கொடுத்து பாட சொன்னால் சில மிருகம் கூட உள்ளே உட்காராது. ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்க, நான் என்ன பண்ணணும், பாடணும். இப்போ இல்லை, ஆரம்ப நாட்களில் வந்து சர்ச்சில் இருக்கும்போது ஜீவானந்த கொயரில் இருக்கும்போது சொல்லுவாங்க, சிலலாம் வந்து பாடணும்னு சொல்லுவாங்க. எல்லாரும் சேர்ந்து 10 மைக்கு வைக்கும்பொழுது ஒன்றும் தெரியாது, ஏன் மைக்கில் வால்யூம் வரல, ஏன் மைக்கில் வால்யூம் வரல அப்படின்னு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க மைக்கில் வர்றதை மட்டும் ரெக்கார்ட் தனியாக பண்ணி போட்டுட்டு கேளுங்க அப்படின்வாங்க. என்ன பண்ணுவாங்க, நீங்கள் இப்படி தான் பாடுறீங்க, இந்த பாடுற பாட்டுக்கு வாய்ஸ் வச்சா என்ன ஆகும், நீங்களே கேட்டு ஓடி போடுற மாதிரி இருக்கீங்க, இதை கேட்டால் ஜனங்க என்ன பண்ணிடுவாங்க. ஆனால் நமக்கு என்ன பண்ணலை, ஏங்க அவங்களும் சகோதரர் தாங்க, அவங்களும் சகோதரி தான், அவங்களும் உங்கள் பிள்ளைங்க தான். அப்போது நம்ம விட்டு கொடுக்கணும். சபை ஒருவேளை கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அழைப்பு இருக்கும் அப்படின்னா, ஆண்டவர் உங்களையும் பயன்படுத்துவதற்கு அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு, அதுக்கு ஒரு காலம் வரும். ஏன் அவங்கள முன்னாடி பயன்படுத்தினார் தெரியாது, ஏன் உங்களை ஆண்டவர் பயன்படுத்த வெயிட் பண்ணுறாரு அதுவும் நமக்கு தெரியாது. ஏற்ற வேலையில் அவர் உயர்த்துகிறவர், அப்படி தானே, அப்படி தானே சொல்கிறீங்க. அப்போ இன்றைக்கி அவங்கள உயர்த்திட்டாரு, எனக்கு ஏற்ற வேலை வரலைன்னு சொல்லி காத்திருக்கிறத காட்டிலும் நான் இனி என்ன பண்ண மாட்டேன், எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, நான் சபைக்கு என்ன பண்ண மாட்டேன். உடனே சபை என்ன ஆகிடுது, 2 குரூப்பாக பிரியுது. புதுசாக வந்தவங்க ஒரு பக்கம், ஏற்கனவே இருக்கிற டீம் என்னாவது இன்னொரு பக்கம். அன்னைக்கு 4 குரூப்பாக இருந்த மாதிரி இன்றைக்கி என்ன இருக்குது, நேற்று வந்த டீமெல்லாம் ஒரு குரூப் ஆகிடுச்சு. ஏற்கனவே பழசாக இருக்கிறாள் என்ன ஆகிட்டாங்க, இன்னொரு டீம் ஆகிட்டாங்க. உடனே இந்த டீம் அந்த டீமை குறை சொல்ல, அந்த டீம் இந்த டீமை குறை சொல்ல. ஒருவேளை இந்த டீம் வந்து எதாவது செஞ்சாங்கன்னா அவங்க வந்து ஆண்டவர் எப்படி ஆராதிக்கிறாங்க தெரியாது, இவங்க வந்து எதாவது எங்கே எடுக்கிறோம், கம்யூனி ஒரே இடத்துல தான் எடுக்கிறோம், பிரிவினை. அப்போது விட்டு கொடுக்க பழகுங்க. ஏன்னா எப்போ ஒரு மனம் போகுது, ஏன் எப்போ ஒருமித்து சபையில் வாசம் பண்ண முடியாது அப்படின்னா, குடும்பத்தில் ஒருமித்து இருக்க முடியாமல் போகிறதுக்கு காரணம் என்ன, விட்டு கொடுக்காம போகிறது தான். ஆனால் இன்றைக்கி சபையில் நீங்கள் விட்டு கொடுக்க பழகுங்க, குடும்பத்தில் விட்டு கொடுக்க பழகுங்க, உறவுகளில் என்ன பண்ணுங்கள், விட்டு கொடுக்க பழகுங்க. பரவாயில்ல, அவங்க போனால் போகட்டும், அவங்க செஞ்சால் செஞ்சுக்கிட்டோம், நான் வெயிட் பண்ணுறேன், பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா கர்த்தர் உங்கள் மீது இரக்கமாக இருப்பார். நீங்கள் விட்டு கொடுக்கறதுனால ஒரு நாளும் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, கெட்டு போகவே மாட்டீங்க. ஒருவேளை இன்றைக்கி உங்கள் வாய்ப்புகள் போனதாக இருக்கலாம், ஆனால் வாய்ப்புகளை உருவாக்குற தேவன் என்றைக்கு உங்கள் கூட தான் என்ன பண்ணுறாரு, இருக்கிறார். அப்போ மொதல் காரியம் என்னது, ஒரு கேப் வர்றதுக்கு காரணம் என்ன, விட்டு கொடுக்காத தன்மை. இது அடுத்து எந்த நிலைக்கு போகுது அப்படின்னு சொன்னால், அப்போஸ்தலர் நடபடிகளில் 15வது அதிகாரத்தில் 36வது வசனத்தை வாசிங்களேன். விட்டு கொடுக்காத காரியத்தினால பிரிவினை வருது.
பவுல் பர்னபாவை குறித்து வாசிங்க. சில நாளைக்கு பின்பு பவுல் பர்னபாவை நோக்கி, நாம் கர்த்தருடைய வசனத்தை அறிவித்திருக்கிற சகல பட்டணங்களிலும் உள்ள சகோதரர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று போய் பார்ப்போம் வாரும் என்றான். அப்பொழுது பர்னபா என்பவன் மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானை கூட அழைத்து கொண்டு போக வேண்டும் என்றான். பர்னபா என்ன சொல்றாரு? மார்க்க கூட்டிட்டு போனோன்னு சொல்றாரு. பவுலோ அவன் பம்பிலியா நாட்டிலே நம்மை விட்டு பிரிந்து நம்மோட கூட ஊழியத்துக்கு வராததினாலே அவனை அழைத்து கொண்டு போக கூடாது என்றான். இதை பற்றி அவர்களுக்குள்ளே கடும் கோபம் மூண்டபடியினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். பர்னபா மார்க்குவை கூட்டிக் கொண்டு கப்பல் ஏறி சீப்புரு தீவுக்கு போனான். பவுலோ சீலாவை தெரிந்து கொண்டு சகோதரராலே தேவனுடைய கிருபைக்கு ஒப்புவிக்கப்பட்டு புறப்பட்டு சீரியாவிலும் சிலிசியாவிலும் திரிந்து சபைகளை ரெண்டு குரூப்பா அவங்க பிரிகிறாங்க. இப்போ என்னன்னா, பர்னபாவுக்கும் பவுலுக்கும் என்ன வந்துச்சு? மாக்கம் வந்துச்சு. இவங்களை கூட்டிகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாருன்னா, பவுல் ஒரு வேலிடான ஒரு ரீசன் என்ன பண்ணுறாரு? சொல்கிறார். அது ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு வைங்களேன். ஆனால் அந்த காரணத்தை யாரால் ஏற்றுக்கொள்ள முடியல? பர்னபாவால் அந்த பவுலும் பர்னபாவும் பெரிய ஜேர்னி பண்ணவங்க. எத்தனை வருஷங்கள், நிறைய ஊழியங்களில் பவுலும் பர்னபாவும் நல்ல அனாயிண்டட் பர்சனாக இருந்தாங்க. ஆனால் ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடு என்ன ஆயிடுச்சு? டிவிஷன் ஆக்கிடுச்சு. அவங்க தனி, இவங்க தனி. அப்போ கருத்து வேறுபாடுகளை ஏற்றுக்கொள்ள பழகணும். எல்லாருக்கும் ஒருமித்த கருத்து, அதாவது ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து இருக்கும். உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நான் ஒயிட் ஷர்ட் போட்டு தான் சிலர் என்ன பண்ணுவாங்க, புல்பிட்டில் ஏறணும், ஒயிட் அண்ட் ஒயிட் போடணும்னுவாங்க. ஒரு சிலர் ஒயிட்லாம் இல்லைப்பா, நான் எந்த ஷர்ட்னாலும் போட்டுக்கணுன்னுவாங்க. இப்போது அது போடுறது அவங்க தனிப்பட்ட கருத்து. அப்போ அந்த கருத்து அவருடையது. இது எந்த விதத்துலையும் ஸ்பிரிச்சுவலை கெடுக்காத பட்சத்தில் அது பாவம் ஆகாது. அப்போது ஒருவேளை அவங்க சொல்கிற அந்த கருத்தில் ஏதாவது நியாயம் இருக்கும். பவுல் சொல்கிறாருன்னா ஏதோ ஒரு நியாயமான ஒரு காரியத்தை அவர் வேலிடாக என்ன சொல்கிறாரு, நாம் கூப்பிடும்போது அவங்க வரலை, அதனால் நான் இந்த முறை நம்ம பண்ண வேண்டாம், கூட்டிகிட்டு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தா இது யாரோட பர்னபா பவுல் பயணிச்சிருக்க முடியும்? பவுலோட பயணிச்சிருக்கணும். ஆனால் அதுக்கு பிறகு பர்னபாவுடைய ஊழியங்களை பார்த்தீங்கன்னா பெருசாங்க இல்லை. அப்போது தேவனுடைய பிள்ளைய இன்னைக்கு கருத்து வேறுபாடுகளை ஒதுக்கி வைச்சா தான் பிரிவினைகள் மாறும். ஆளுக்கு ஒரு கருத்து இருக்குது. என்ன இருக்குது? ஆளுக்கு ஒரு கருத்து. உதாரணம் அப்படின்னா, கம்யூனியன் கொடுப்போம், அப்படி தானே? இங்கே எப்படி கம்யூனியன் கொடுப்பாங்க? இங்கே எப்படி கம்யூனியன் கொடுப்பாங்க? பிரெட்டு நல்ல வேப்பர் பிரெட்டு திராட்சை ரசம், சரிங்களா? ஒரு சில இடங்கள் எப்படி கொடுப்பாங்க? அந்த வேப்பர் எப்படி கொடுப்பாங்க? வேப்பர் கொடுப்பாங்க. ஒரு சில இடங்களில் தோசை சுட்டு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டதில்லை. இப்போது இது ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான, இல்லை உண்மையாகவே அப்படி சுடுவாங்க. ஒரு சில பாரம்பரிய சபைகளில் அது மாதிரி தோசை மாதிரி தடியாக ஒன்று இது பண்ணுவாங்க. இப்போது இது ஒவ்வொருத்தருடைய கருத்தியல். ஆனால் நோக்கம் என்னது? இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணங்களை நோக்கம் ஒன்று. என்ன நோக்கம்? இயேசுனுடைய சிலுவை மரணத்தை ஞாபகப்படுத்துறது தான் கருத்து. ஆனால் அவங்க வைத்திருக்கிற நடைமுறைகள் என்ன எப்படிப்பட்டது? வித்தியாசமாக இருக்குது. ஆனால் இப்படி இருக்க நடைமுறையில் அன்றைக்கி கம்யூனியனே இல்லை, அது அவங்களுக்கு தெரியல. என்கிட்ட ஒருத்தர் இப்படி சொன்னேன், பாஸ்டர் இப்படி வேண்டாம், நீங்கள் ப்ரெட்டு கொடுக்குறீங்க, ப்ரெட்டுக்கு பதில் இது கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு. இல்லை அது எல்லாமே ஒன்று தான். இல்லை எனக்கு இது கொஞ்சம் மனசுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்ன இருக்குது, நீங்கள் ப்ரெட்டு கொடுக்குறது எனக்கு என்ன இருக்குது, ஒரு சிலருக்கு வேப்பரை கொடுத்தா இது என்ன பாஸ்டர் இந்த மிட்டாய் திங்கிற மாதிரி இருக்குது. ஒரு சில தோசையை போய் சுட்டு திடுவாங்களா. ஒரு சிலருக்கு பெரிய கேண்டில் வச்சு ஒரே இதில் கொடுத்தா தான் பிடிக்கும். நீங்கள் என்ன சின்ன சின்ன கப்பில் வச்சு கொடுக்குறீங்க. இது என்னது? ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட பழக்க வழக்க கருத்தியலில் வர்றாங்க, அந்த கருத்தில் இருக்கிறாங்க. ஆனாலும் இது எதுவுமே இயேசுனுடைய சிலுவை மரணங்களை ஞாபகப்படுத்துறதுக்கு தடையாக மாறிடக்கூடாது. அப்புறம்
ஒரு சிலருக்கு சொன்னேன், இது கம்யூனியன் இப்படி நடக்கவே இல்லை. 1 கொரிந்தியரில் 11 எடுத்து வாசிச்சிங்கன்னா தெரியும், பந்தி விசாரிக்கிற மாதிரி தான் இன்றைக்கி கம்யூனியன் நடந்துச்சு. எப்படி இருந்துச்சு? பந்தி. அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டார்னா, நீங்கள் இன்றைக்கி இந்த கஜகஸ்தான் அந்த ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்று இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. ஒரு ப்ரெட்டு மாதிரி தட்டுவாங்க, தட்டிட்டு பரோட்டா மாதிரி பெரிய நெருப்பு இருக்கும் உள்ள. அந்த மாதிரி இருக்கிறதான் எடுத்து அவனுக்கு என்ன பண்ணாங்க, உடச்சி, ஒன்று உடைச்சாலே அவ்வளோ பெருசு இருக்கும், உடச்சி உங்களுக்காய் பிற்கப்படுகிற சரீரம் அப்படின்னு சொன்னாங்க. அது அப்படி தான் அன்றைக்கி ஒரு பந்தியாக தான் நடந்துச்சு. இன்றைக்கி நம்ம நடக்கிற மாதிரி அன்றைக்கி இல்லை. நீங்கள் 1 கொரிந்தியர் எடுத்து வாசிச்சு பாருங்கள். ஆனால் என்ன சொல்ல வரேன்னா, கருத்து என்ன, அந்த கருத்தினாலே நாம் ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில கருத்துக்கள் இருக்கலாம், ஆனால் நோக்கம் என்ன? கிறிஸ்து தான் மைய நோக்கமாக இருக்கும். அந்த கிறிஸ்துவாகிய மைய நோக்கத்தை மாற்றாத எந்த கருத்தையும் நம்ம உடன்பட்டு ஏற்றுக்கொள்ள பழகணும். என்ன பண்ணணும்? இல்லை இப்படி கொடுத்தாலும் பரவாயில்ல, அப்படி கொடுத்தா எது நோக்கம்? என்னது? கிறிஸ்துவின் பாடு, மரணம். அப்போ தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் எப்போ பிரிவினைகள் வருகிறது, எப்போ டிவிஷன் வருதுன்னா, கருத்துக்களை குடும்பமே சரிங்களேன், 2 தான் சேர்த்து தான் சொல்கிறேன். சபையும் எப்படி பிரியுது, கருத்து. ஒரு சில செய்கிற விஷயத்தை ஏற்றுக்கொள்ளாமல், அந்த கருத்தை பிடிக்காமல் உடனே என்ன பண்ணுறாங்க, சபை விட்டு பிரிஞ்சு போகிறாங்க. இது எதுக்கு, எனக்கு உடன்பாடு இல்லை, இது செய்கிறதில் உடன்பாடு இல்லை, இது எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியல, உடனே என்ன பண்ணுறது, சபை விட்டு போயிடுறது. இல்லை 2 குரூப்பாக மாறிடுறது, 4 குரூப்பாக மாறிடுறது. தேவனுடைய பிள்ளைய, இது எதுவுமே சபை வளர்ச்சியை ஊக்குவிக்காது, சபை வளர்ச்சியை கெடுக்கும். அப்போ இன்றைக்கி ஆண்டவர் இன்றைக்கி நமக்கு சொல்கிற காரியம் என்னென்னா, எந்த விதத்திலும் சபை பிரிவினைக்குள்ளே போகக்கூடாது. அப்போ பிரிவினை வர்றதுக்கு காரணம் என்ன? காரியம் என்ன சொன்னேன், அவள் ஒருமித்து வாசம் செய்ய முடியாமல் இருந்தாங்க. அதுக்கு காரணம் என்ன வந்துச்சு, மறந்து போச்சா? விட்டு கொடுக்காதது. அப்போ முதல்ல சபை மக்கள் இந்த கொரிந்து நிருபத்தில் வாசிக்கும் பொழுது விட்டு கொடுக்க பழகணும். அதுக்குன்னு எதெல்லாம் விட்டு கொடுக்கலாம்? விட்டு கொடுக்குறதான் விட்டு கொடுக்கணும். இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்துக்கு கனவீனம் பண்ணுற எந்த காரியத்தையும் பண்ணிடக்கூடாது, செஞ்சிடக்கூடாது. அதே போல் கருத்துக்கள் வரும்பொழுது அந்த கருத்துக்களை ஏற்றுக்கணும். ஒருவேளை அந்த கருத்து உடன்படலாம் பிரிஞ்சு ஒரு டீமாக மாறிடக்கூடாது. எதுவாக இருந்தாலும் என்னுடைய நோக்கம் கிறிஸ்துவே நம்ம பயணித்தோம்னா கர்த்தர் நம்ம வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். அதனால் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு சொல்கிற காரியம், சபை பிரிவினைக்குள்ளே இன்றைக்கி போகிறத பார்க்குறோம். நான் பவுலை சேர்ந்தவன், அப்போலோ சேர்ந்தவன், பேதுருவை சேர்ந்தவன், இல்லை இவங்களாம் யாரும் இல்லை, நாங்களாம் உன்னதத்தில் இருக்கோம், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள், அப்படி அல்ல. தேவனுடைய பிள்ளைய இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க, குடும்பத்தில் ஒப்பு கொடுங்க. ஒருவேளை உங்கள் குடும்பம் டிவிஷனுக்கு மேலே பிரிகிற நிலையில் இருக்குது அப்படின்னா விட்டு கொடுங்க. சில கருத்துக்களை உங்கள் என்ன பண்ணுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்க. அந்த கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அந்த கருத்தை உதாசீனப்படுத்தாதீங்க. அப்படி நீங்கள் செய்வீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஏன் பவுல் சொல்கிறாரு, அதை பர்னபா உட்காந்து என்ன பண்ணியிருக்கலாம், கேட்டது இல்லை, அதுக்கான காரணங்களை ஆராய்ந்து இருக்கணும். ஆனால் அது இல்லாமல் உடனே என்ன பண்ணிட்டாங்க, கோபப்பட்டு கடும் கோபம் உண்டது அப்படின்னு வாசிக்கிறோம். கருத்துக்கள் பரிமாறுகிற பொழுது என்ன வரக்கூடாது, கருத்தாக தான் பார்க்கணும். என்ன பார்க்கணும், கருத்தியெல்லாம் பேசுகிறத கருத்தாக தான் பார்க்கணும். ஒரு டிஸ்கஷன்னா டிஸ்கஷனாக தான் பார்க்கணும். அதில் என்ன ஆகிடக்கூடாது, எமோஷனல் ஆகக்கூடாது. உங்களால் எமோஷனல் ஆவீங்கன்னா அந்த டிஸ்கஷனுக்குள்ளே என்ன பண்ணாதீங்க, போகாதீங்க. சில நேரங்களில் சிலதை பேசுகிறோம், சமாதானம் பண்ணுறோன்னு சொல்லி சில கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவமும் இருதையும், அதாவது சொல்லப்படுகிறத ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இல்லாததுனால உடனே மூர்க்கமாகி கோபமாகி உடனே என்ன பண்ணுறது, நீ இப்படி போ, நான் இப்படி போ. என்னுடைய பிள்ளைய பிரிவினைகளுக்கு காரணம் இதுதான், டிவிஷனுக்கு காரணம் இதுதான். ஆனால் இன்றைக்கி நீங்கள் கருத்தை ஏற்றுக்கொள்ள பழகுங்க, உட்காந்து பேசுங்க, இல்லை புரிந்து கொள்ளுங்க. ஏன் சொன்னாங்க, ஏன் கூட்டி போகக்கூடாதுன்றாங்க. ஒருவேளை அதை விட்டு கொடுத்து போயிருந்தால் திரும்ப இவங்க யூனிட்டாக இருந்து திரும்ப அவரை கூட்டிக் கொள்ளக்கூடிய இன்னொரு வாய்ப்பு அவர்களுக்கு கிடச்சிருந்துருக்கும். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணிடுறோம், நம்முடைய மூர்க்கம் அநேக பிரிவினைகளை என்ன பண்ணிடுறது, உடனே தூக்கி போட்டு தடால் போட்டு எல்லாத்தையும் மாற்றி விட்டுட்டு போயிடும். அப்படி இல்லாதபடி இன்றைக்கி கர்த்தர் நம்மளை மாற்றுவாராக. கண்ணில் மூடி நாம் ஜெபிப்போமே ஸ்தோத்திரத்தோடு கூட. அல்லேலூயா. இன்றைக்கி சில காரியங்களை நம்ம பார்த்துருக்குறோம். ஆண்டவர் இன்றைக்கி நம்ம கூட பேசுகிறார்.
பவுல் நிருபத்தை எழுதும்போது சொல்கிறார், இந்த சபை இப்படிப்பட்ட சபையாக இருக்கு, இப்படிப்பட்ட சபையாக இருக்கு. இன்னைக்கு நாம் சில ஊழியங்களையும் சில காரியங்களையும் முக்கியத்துவப்படுத்தி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? வசனம் 11 வசனம் சொல்லப்பட்டிருக்கு, குலோவேயாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. குறை தான் சொன்னாங்க, சபையில் நடந்த குறைகளை அவங்க சொன்னாங்க. இதெல்லாம் அந்த சபையில் தவறாக இருக்குன்னு பவுலுக்கு சொன்னாங்க. அதை கேட்டு நிருபத்தில் கடிந்து எழுதுகிறார். இன்னைக்கு சபையில் யாராவது இப்படி சொல்லிட்டா நமக்கு என்ன தோணுது? உடனே குரூப்பிசமாக மாறிடுமா? குரூப்பிசம் சபையில் இருக்கக்கூடாதுங்க. நம்ம எல்லாம் கிறிஸ்துவனுடைய ஒரே சரீரத்தினுடைய அவயமாக இருக்கிறோம், அவயமாக இருக்கிறோம். எனக்கு குரூப்பிசம் வேண்டாம். 1 கொரிந்தியரில் 10வது வசனத்திலிருந்து சொல்லப்படுகிற காரியம், குரூப்பிசம் இருக்கக்கூடாது, பிரிவினை இருக்கக்கூடாது. விட்டு கொடுங்க. சில கருத்துக்களை உட்கார்ந்து பேசி கோவப்படாமல் நிதானமாக கேளுங்க. ஏன் இதை செஞ்சாங்க பாஸ்டர், ஏன் இதை செஞ்சீங்க பவுல், ஏன் பவுல் இதை செஞ்சீங்கன்னு பர்னபா கேட்டிருக்கணும். இது இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள், எனக்கு புரியல. அவசரப்பட்டு முடிவெடுக்கிற காரியம். ஒருவேளை பாஸ்டர் சிலதை சொல்கிறாங்க அப்படின்னா சிலதை செஞ்சாங்கன்னா, ஏன் பாஸ்டர் செஞ்சீங்க, எனக்கு இது கருத்து ஒத்து வரலை அப்படின்னா அது நிதானமாக கேட்டு அதுக்கு என்னென்ற ஒரு தீர்வை கண்டுபிடிங்க. தூக்கி போட்டுட்டு மூர்க்கமாய் கடும் வார்த்தைகளை விட்டு பிரிஞ்சு போகிறதுனால யாருக்கு நஷ்டம்? தேவனுடைய பிள்ளைய, இன்னைக்கு உங்கள் ஊழியத்தில் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. கொரிந்து பட்டணம் போல இந்த சபை மாறிடக்கூடாது. தனிப்பட்ட மனுஷனை பின்பற்றி போயிடக்கூடாது. எல்லா மனுஷனும் பலவீனவனால். அவங்க விழுந்தாங்கன்னா அந்த கூட்டம் முழுசாக விழுந்துடும். கிறிஸ்துவை பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நீங்கள் விழுந்து போக மாட்டீங்க. அதனால் ஒப்பு கொடுத்து கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்றைக்கு கொரிந்து சபையில் இருந்ததான அந்த குறைபாடுகள், வாக்குவாதங்கள், பிரிவினைகள், அது நம்முடைய வாழ்க்கையிலேயோ குடும்பத்திலேயோ சபையிலேயோ அது காணப்படக்கூடாது. எப்பொழுதுமே நாம் மற்றவங்களுக்கு ஒரு டிரான்ஸ்பரண்டாக இருக்கக்கூடிய ஒருவேளை சில காரியங்கள் புரியலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் நேரடியாகவே என்ன செய்யலாம், நீங்கள் கேட்கலாம். தாராளமாக நீங்கள் அதை பகிர்ந்து கொள்ளலாம். அதை குறைவாக அல்ல, அதை வாக்குவாதமாக்க அல்ல, நாம் அதை புரிந்து கொள்ளும்படியான காரியத்தை நாம் செய்ய வேண்டுமே தவிர தேவனுடைய சபையிலேயோ குடும்பத்திலேயோ சில கருத்து வேறுபாடுகள் வந்தால் அதை விட்டு கொடுத்து அவங்களுடைய காரியங்கள் என்ன யோசிக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு குடும்பத்தில் கணவனுக்கு மனைவிக்கு நடுவில், பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கு நடுவில் இருக்கிற அந்த பிரிவினைகள், வாக்குவாதங்கள், அவைகளை கலந்து பேசி அந்த காரியத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து சமாதானத்தை காத்து கொள்ளும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே செய்வாடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. தேவனுடைய சபை விசுவாச பிள்ளைகளுடைய வீடு இல்லாமல் சபை இல்லை. ரெண்டையும் நாம் பிரித்து பார்க்க முடியாது. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்து சபைக்காக பல காரியங்களை ஆண்டவர் விட்டு கொடுத்து தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கி வந்தது போல நீங்களும் பல காரியங்களிலே உங்களுடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கி விட்டு கொடுத்து சமாதானத்தை காத்து கொள்ள நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். நான் அவர்களை சேர்ந்தவன், இவர்களை சேர்ந்தவன், நான் அந்த வீட்டை சேர்ந்தவன், எங்கள் அம்மா வீட்டை சேர்ந்தவங்க, மாமனார் வீட்டை சேர்ந்தவங்க, சொந்த பந்தங்கள் யாரையாகிலும் ஒரு குறிப்பிட்ட நபரை வைத்துக்கொண்டு நான் அவர்களை சார்ந்தவர் என்று சொல்லி எந்த ஒரு காரியத்திலும் யாரையும் சார்ந்து அல்ல. நமக்கு கிறிஸ்து நமக்காக மரித்தவர் கிறிஸ்து மாத்திரமே. அவரையே சார்ந்து நாம் பற்றி பிடித்து கொண்டு வேத வசனத்துக்குரிய ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து தேவனுக்கு மகிமையாய் நம்முடைய குடும்ப வாழ்க்கையையும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் நாம் கட்டமைக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக.
சர்வ வல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அனுபவபூர்வமாய் அநேக வார்த்தைகளை இந்த கொரிந்திய சபையிலிருந்து எங்களுக்கு நீர் கற்றுத்தந்தீர். ஆண்டவரே, எங்களோடு நீர் எந்த காரியத்திலே தனிப்பட்ட முறையில் பேசினீரோ அந்த காரியங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிய எங்களுக்கு உதவி செய்வீராக. எப்படி ஆகிலும் நாங்கள் கர்த்தருக்கு பிரியமான மணவாட்டி திருச்சபையாய் நாங்கள் உருவாக தேவனாகிய கர்த்தர் எங்களுக்குள்ளே நீர் கிரியை செய்து, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், எங்கள் மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியாக தேவனுக்கு சாட்சியாய் நாங்கள் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அன்பு கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே, பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. செய்தி கொடுத்த முடிய தாசனை ஆசீர்வதிப்பீராக. அவருடைய மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. குடும்பத்தை ஆசீர்வதித்து, ஊழியத்தை ஆசீர்வதித்து, ஆண்டவரே சபையானது ஆண்டவரே இன்னும் இன்னும் அதிகமாக எண்ணிக்கையிலும் பரிசுத்தத்திலும் வளர்ந்து பெருக தேவன் அனுகிரகம் பண்ணும்படி ஆண்டவரே உடைய தாசனை நாங்கள் சபையாய் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். அவருடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. அப்பா ஸ்தோத்திரம். இந்த வேளையில் நம்ம ஷேரனுக்காக ஜெபிப்போம். நேற்று அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 2 நாள் வெயிட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. கர்த்தர் அவளுக்கு நல்ல சுகப்பிரசவத்தை தரும்படி எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் ஹல்லேலூயா சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, அருமையான மகளுக்கு தேவனாகிய கர்த்தர் நல்ல சுகப்பிரசவத்தை கட்டளையிட்டு ஆண்டவரே சுகமாய் குழந்தையை பெற்றெடுக்க தேவையான சகல சரீர நன்மைகளை தந்து, பலனை தந்து, ஆண்டவரே ஸ்தோத்திரம் தைரியத்தை தந்து தேவன் வழி நடத்துவீராக. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உன்னதத்திலிருந்து உடைய பலன் இறங்கி உடைய மகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அதிக வேதனைகள் இல்லாதபடி நல்ல சுகமாய் குழந்தையை பெற்றெடுக்க தேவன் அனுகிரகம் பண்ணும்படி சபையாராய் நாங்கள் மகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். அது சீக்கிரத்தில் நல்ல செய்தி கேள்விப்பட தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். சிஸ்டர் வளர்மதிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். பலவீனப்பட்டிருக்கிற உடைய மகளுக்கு தேவன் நல்ல சுகத்தை தந்து, ஆரோக்கியத்தை தந்து தேவன் வழி நடத்தும்படி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிபூர்ண சுகத்தை தேவன் தந்து நீங்கள் வழி நடத்துவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அதுபோல சபையில் இன்னும் யார் யாரெல்லாம் பலவீனமாக இருக்கிறார்களோ ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தேவன் ஆண்டவரை பலப்படுத்தி, ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவரே அதிகமாய் நடமாடுகிற அந்த ஜுரத்திலிருந்து, ஆண்டவரே சளி தொல்லைகளிலிருந்து தேவனாகிய கர்த்தர் பரிபூர்ண சுகத்தை தந்து ஆசீர்வதித்து வழி நடத்தும்படி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் நீங்கள் ஆரோக்கியத்தோடு காத்துக்கொள்ளுங்க. வந்த பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்கு தேவையான எல்லா சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து தேவன் வழி நடத்துங்க. தேவ கிருபை பிள்ளைகளை தாங்கி நடத்துவதாக. துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். நமக்கு முதல் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் 3வது ஞாயிற்றுக்கிழமையில் கவனிக்கிறீங்களா? நெகேமியா பிரதர் உங்களுக்கு சேர்த்தான். நெகேமியா பிரதர் உங்களுக்கு சேர்த்தான். 1வது ஞாயிற்றுக்கிழமை 2வது ஞாயிற்றுக்கிழமையில் சார் 1வது ஞாயிற்றுக்கிழமை 3வது ஞாயிற்றுக்கிழமை சரியா? 1வது 3வது ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலையில் நமக்கு ஆண்கள் ஐக்கியம் ஜெபம் உண்டு சரியா? அதனால் சாயந்தரம் நீங்கள் 8 மணி ஞாயிற்றுக்கிழமையில் முதல் ஞாயிற்றுக்கிழமை 3வது ஞாயிற்றுக்கிழமையில் நமக்கு இரவு 8 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் நமக்கு ஆண்கள் ஐக்கிய ஜெபம் நடைபெறும். அதே போல் 2வது ஞாயிற்றுக்கிழமை 4வது ஞாயிற்றுக்கிழமையில் ஸ்திரீகளுக்கான ஆமாம் பெண்கள் ஐக்கியம் இருக்கும். அந்த பெண்கள் ஐக்கியத்தில் உங்களுக்கு நான் நினைக்கிறேன் உங்களோட 6:30 மணிக்கெலாம் வர வச்சுட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். மாலை ஆராதனையுடைய நேரத்தில் வர வைத்து ஒரு 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ உங்களோடு பேசி உங்களுக்காக ஜெபித்து உங்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் விரும்புகிறோம். எத்தனை பேர் இதை வரவேற்கிறீங்க? அல்லேலூயா. ஒருவேளை 5வது ஞாயிற்றுக்கிழமை வந்துச்சுன்னா 2ஐயும் கம்பைன் பண்ணிடுவோம். என்ன பிரதர்? ஆமாம், ஆண்களையும் பெண்களையும் கம்பைன் பண்ணி அன்றைக்கி ஒரு ஆமாம் இல்லை ஆண்களும் வந்துடுவாங்கன்னு நம்புகிறேன். ஞாயிற்றுக்கிழமை 8 மணிங்கிறத அப்புறம் நான் பேசுவோம், இந்த வாரம் பேசுவோம். கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டால் சீக்கிரம் முடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அப்படி 5வது வரும்பொழுது நம்ம நல்லா ஒரு கூடி ஆராதித்து நாம் ஜெபித்து முடிக்க அது ஏதுவாக இருக்கும். அதனால் 1வதும் 3வதும் யாருக்கு? ஆண்களுக்கு. 2வது 4வதும் பெண்களுக்கு. சந்தோஷமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.